ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு சங்கடமான ஒரு நேரம். நான் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். என்னுடைய யூடியூப்லேயே அடக்க ஆராதனைன்னு சொல்லி ஒரு 100 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்லேயே. நான் இன்றைக்கி பேச முடியல, பேச வரலை. அந்த நாளில் அவருடைய மரணத்தின் அன்றைக்கும் நான் அடையார் ஏஜி சபையில் நான் 2 நாள் கூட்டத்தில் பேசிட்டுருக்கிறேன். வர முடியாத சூழ்நிலை. நேற்றும் நாளையும் சிதம்பரம் ஏஜி அங்கே நேற்று பேசினேன், இன்றைக்கி 2 ஆராதனை பேசினேன். திரும்ப நாளைக்கு 7 மணி நேர ஆராதனை அங்கே இருக்கிற எல்லா சபைகளுக்கும் சேர்ந்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி ஒரு 1000 பேருக்கு நாளைக்கு செய்தி அங்கே. எனவே தான் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நான் போகிறேன்னு. அந்த அடக்க ஆராதனையில் இந்த முழு ஆராதனை நாங்கள் நேரில் பார்த்தோம். நான், என் மனைவி, என் பிள்ளைகள்லாம் பார்த்தோம். அவருடைய சித்தப்பாவுடைய சாட்சி, பாஸ்டம்முடைய சாட்சி, அவருடைய சகோதரியின் சாட்சி, ரொம்ப இன்னை வரைக்கும் உண்மையை சொல்கிறோம்னா, நாங்கள் டேவிடுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அறிவார். அதிகமான நேரம் இல்லை. ஒரு 2 வசனங்களை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செய்தியை ரொம்ப பேசியிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப தேவஸ்தலத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் ஒரு 2 வசனங்களை எனக்கு தந்தார். அதைத்தான் பேச விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை தயவு செய்து கவனமாய் கேட்க, ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில். இது ஒரு பரிசுத்தவானுடைய கேள்வி. ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கோம், Why Lord? Why Lord? ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? 2வது வார்த்தை, ஏன் மறைந்திருக்கிறீர்? இது ஒரு நீதிமானுடைய குரல், ஒரு பரிசுத்தவானினுடைய குரல். இப்போது பாஸ்டர் டேவிடுடைய அந்த அழுகையை நீங்கள் பார்த்தீங்க. மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். Man understand the word, but God understand my feelings. ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, பாஸ்டர் டேவிட் நீங்கள் உட்காருங்க. அதாவது இவரை பற்றி சொல்லணுன்னா, நான் ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 55 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். நான் பார்த்த போதகர்களிலே மேன் ஆஃப் லாயல், ஒரு உண்மையான ஊழியர். மேன் ஆஃப் லேபர், நல்ல உழைப்பாளி, தேவனை அன்பு கூறுகிறவர். திரும்ப சொல்லுகிறேன், இஸ் அ மேன் ஆஃப் லவ். 2வது மேன் ஆஃப் லாயல். 3வது மேன் ஆஃப் லேபர். திரும்ப ஒரு வார்த்தை சொல்ல முடிக்கிறேன். கேள்வி தேவையானால் மனிதனிடத்திற்கு போ, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வா. இது ஒரு ஆங்கில பழமொழி. If you want to know the question, go to man. If you want to get the answer, go to God. சில நேரங்களிலே வாழ்க்கையின் நடக்கிற சம்பவங்கள் நம்மால் புரிந்து கொள்வது முடியல. எனக்கும் இதே போல சம்பவம் நடந்தது. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதில் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் பயங்கர எதிர்ப்பாளர். வேதத்தை கொளுத்தி இருக்கிறார், வேதத்தை கிழித்து போட்டிருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், டேனியல் மோகன் என்ற பெயரோட. உண்மை சொல்வேனால் என்னை விட சிறந்த பேச்சாளர், நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர். இன்றைக்கு என் திருச்சபையில் இருக்கிற பாதி பேர் அவரால் இயேசுவை அறிந்தவர்கள். 80ஆம் ஆண்டு அவர் ஊழியத்திற்காக கோயம்புத்தூருக்கு போனார். போன கொஞ்ச நாள்லேயே அவர் மரித்து போனார். இது போல் ஒரு விபத்தில். எங்களுக்கு தெரியல.
ஒரு வாரத்துக்கு பிறகு எங்களுக்கு செய்தி வந்தது. அந்த விலாசம் என்னவென்றால் அது பாஸ்டர் ஹென்றி ஜோசப்புடைய வீட்டு விலாசம். இந்த டைரியில் போலீஸ் நேராக பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா வீட்டுக்கு தான் போச்சு. இந்த டைரிக்கு சொந்தக்காரர் கோயம்புத்தூரில் மறித்திருந்தார். நல்ல ஊழியம் பண்ணுகிறவர், நல்லா செபிக்கிறவர், நல்ல ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர். உண்மை சொல்லுகிறேன், அதனுடைய தாக்கம் என் தாய்க்கு ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே மாறினார். இயேசு அறியாதவர். ஸோ எனக்கு தெரியும், இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். ரொம்ப சொல்லலாம், ஆனால் வாழ்க்கையில் there are sometimes that we don't understand. பசங்க எல்லாம் படிக்காம கேட்கிறேன், எல்லாரும் சொல்லலாமா? ஒருவேளை டேவிட் அவர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கலாம். ஏன் டாக்டர் பில்லிகரான் சொல்லுகிறார், accidents are not God's punishment. விபத்துக்கள் என்பது தேவனுடைய தண்டனை அல்ல. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியர் மைல்ஸ் மன்றோ, பெரிய ஊழியர், பெனியனுக்கே அவர் பாஸ்டர், அவர் விபத்தில் மறித்து போனார். எத்தனையோ ஊழியர்கள், டி லாஸ்பானுடைய மகன், ஒரே மகன் தான், அவர் விபத்தில் மறித்தார். சில நேரங்களில் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் இல்லை. திரும்ப சொல்கிறேன், தேவன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எதையும் நேரம் வெளிப்படுத்துறதில்லை. ஆனால் ஒன்று தெரியும், படிச்சு பாருங்க, இல்லை அந்த வார்த்தை படிங்கள். ஏன்? முதல் கேள்வி வயலோ. தமிழில் இந்த வார்த்தை சரியில்லை, ஆங்கிலத்தில் வேற இவ்வளோ கிதியோன் சொன்னால், நீர் எங்களோடு இருந்திருக்கிறானால் இவைகளை எங்களுக்கு சம்பவிப்பானே. ஒருவேளை பாஸ்டர் டேவிடும் அவருடைய துணைவியாளர் கூட கேட்கலாம், நீ இருந்திருந்தீங்கன்னா என் பையனை காப்பாற்றிருக்கலாமே. உண்மைதான். இதே வார்த்தையை யாத்திராமது புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் தேவ மனிதனாகிய மோசே கேட்கிறார். வயலோ, வீட்டில் போய் வாசிக்கமா இருக்கேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் கொண்டு வந்தீர், என்ன செய்வேன்? படிக்கிறீங்களா யாராவது ஒருத்தங்க? யாத்திரம் சபையார் அவன் கேட்கிறான், என்ன செய்வேன்? அந்த வார்த்தை பற்றி படிங்க. என்ன செய்வேன், என்ன செய்வேன் இல்லையா? யாத்திரம் 17 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, see a man with a lot of potential, எகிப்தின் சகல சாஸ்திரத்திலும் கற்று தெரியின ஒரு மனுஷன் சொல்கிறாரு, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இன்னொரு முறை படிக்கிறீங்களா? இன்னொரு முறை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான், அதை விட்டுருங்க, நான் என்ன செய்வேன்? இன்றைக்கி பாஸ்டர் டேவிடும் அவருடைய துணைவியாரும் கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் அதே சங்கீதத்தில் இருக்கிறது. அதைத்தான் சொல்ல நம்புகிறேன். அந்த கேள்விக்கு பதில் அதே வசனத்தில் 14ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 14ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. இல்லை, சங்கீதம் 10:14. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 14ஆம் வசனம், God has seen. போதும், ஒரு நிமிடம் படிங்க. தேவன் இந்த சம்பவங்கள், இந்த அழுகை, இந்த புலம்பல், இந்த ஏக்கம் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை God sees. அதையும் பார்த்தார், இதையும் பார்க்கிறார். ஒன்று சொல்ல வரமாட்டோமா? எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். இட் இஸ் நாட் how long I live, how well I live. இந்த பைபிளில் மித்துசலாம் என்ற ஒருத்தர் இருந்தான். 969 வருஷம் வாழ்ந்தான். ஆனால் பற்றி 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். ஸ்தேவான் மரிக்கும்போது அவருக்கு 19 வயசாம். இப்படி இறையில் ஆக்கியோன்னு சொல்கிறாங்க. 19 வயசு. அந்த 19 வயசுலேயே அரிய பெரிய சாதனைகளை செய்தார். இரட்சகர் இயேசு மரிக்கும்போது 33 வயசு. அவரை குறித்து இல்லாத பக்கங்களே இல்லை. மத்தேயு 1:1 கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம். ஆதியா 1:1 ஆதியிலே தேவன். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், ஆமென் இயேசுவே வாரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
33 ஆண்டுகள் வாழ்ந்தவரை வேதம் முழுக்க பேசுகிறது. 969 வருஷம் வாழ்ந்தவரை குறித்து 2 வார்த்தை. பிள்ளைகளை பெற்றான். ஒருவேளை இங்கே இருக்கிற ஊழியர்கள், நான் 55 ஆண்டுகளாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். இந்த யூடியூபில் ஒரு 10,200 பிரசங்களை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இதுவரை அந்த மனுஷனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல, புரியவே இல்லை. அப்படி நீங்கள் பேசுறீங்களா எனக்கு தெரியல. கொஞ்சம், அதாவது 969 வருஷம் வாழ்ந்தான் அவன் சொல்வதற்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு அழகானது பிள்ளை. நீ நில்லுமா, நீ தான் சூப்பர் டெஸ்டிமனி. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய செயலை விட என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இட் இஸ் நாட் வாட் மை டூயிங், இட் இஸ் மை பீயிங். சொல்ல விரும்புகிறேன், என் செயல்கள் விட என் வாழ்க்கை முக்கியம். இந்த அரசியல்வாதி நிறைய செய்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை நல்லாவே இல்லை. இந்த தம்பியை நான் தான் மாரானதாவில் கொண்டு போய் சேர்த்தேன். திருமணமும் நான் தான் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு வர்றதுக்கு 2 தயக்கம். ஒன்று, என்னுடைய கூட்டத்துக்கு ஒத்துக்கொண்டேன். அடையார் ஏஜி சபையில் இருக்கிற என்னுடைய நண்பர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ், எனக்கு 50 ஆண்டுகால நண்பர் அவர். ஸோ ஒத்துக்கொண்டதுனால கட்டாயம் எனக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. 2வது, ஐயா கிட்ட சொன்னேன், நானே திருமணம் பண்ணிவிட்டு நானே அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனசில் உறுதி இல்லை. ஆனால் தேவன் சொன்னார், அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் பார்க்கிறார். இல்லை சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், பார்க்கிறார். இல்லை ஐயாப்பா சொல்லுங்கள், தேவன் பார்க்கிறார். அவரோட அழுகையை பார்க்கிறார், புலம்பலை பார்க்கிறார். ஒன்று தெரியுமா, காரணமின்றி ஒரு சொட்டு கண்ணீரையும் தேவன் நம்முடைய கண்களிலிருந்து வரவழைக்கவே மாட்டார். இன்னொன்று சொல்லுகிறேன், கடலின் ஓசையை விட அவருடைய கண்ணீரின் ஓசைக்கு ரொம்ப சப்தம் உண்டு. The tears of the pastor is more sound than the sound of the ocean. நான் ராயபுரத்தில் இருக்கிறேன், அங்கே தான் குடியிருக்கிறேன். பீச்சுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு. இப்போ கொஞ்சம் தள்ளி வந்திருக்கிறேன். 24 மணி நேரமும் அந்த அலைகள் ஓய்ந்து கொண்டிருக்கிறது. கடலின் ஓசையை விட இவருடைய கண்ணீரின் ஓசைக்கு ரொம்ப சப்தம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், தேவன் பார்க்கிறார். இவர் படுகிற அந்த உபத்திரவத்தையும் அவர் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதையும் கர்த்தர் கவனிக்கிறார். 2 வித்தியாசம் உண்டு. வாட்சிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லுக்கிங். முதலாவது பார்க்கிறார், 2வது கவனிக்கிறார். கவனிக்கிறார் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், இந்த மைக்ரோஸ்கோப்பில் கண்களுக்கு தெரியாத பொருட்கள் கூட துல்லியமாக தெரியுதே, அதான் கவனித்தல், வாட்சிங் ஓவர். இந்த நாளில் இந்த தேவமனிதனுடைய அழுகை பார்க்கிறார், அவருடைய புலம்பலை பார்க்கிறார், அவருடைய களிப்பை பார்க்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் போட்டில்ல, நீதிமானுக்கு வரும், சத்தமாக சொல்லுங்க, என்ன போட்டிருக்குது? ஆசீர்வாதம் போட்டிருக்குதா? வீடு கார் பங்களான் போட்டிருக்குதா? அது நீங்கள் நவீன உபதேசங்கள். நீதிமானுக்கு என்ன வரும்? ஆனால் ஒன்று, தேவன் பார்க்கிறார். 2வது, தேவன் கவனிக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள். அருமையான பாஸ்டர்மாவுக்கும் இந்த பிள்ளைக்கு நான் சொல்ல வரும்போது, God is watching more closely. இதுவரை அவர் உங்களை கவனித்ததை விட இந்நாட்களில் ரொம்ப அதிகமாக கவனிக்கிறார். 2வது சொல்லுகிறார், தேவன் பதிலளிப்பார். சொல்லுங்க, பார்க்கும் தேவன், கவனிக்கும் தேவன், பதிலளிக்கும் தேவன். அடுத்து ஒன்று போட்டிருக்குது, உதவி செய்யும் தேவன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சகாயம் செய்யும் தேவன். ஆமீன் சொல்லுங்க. இது அந்த மனிதனுடைய குரல். இன்னொரு வார்த்தை நான் பின்னால் சொல்லிட்டு, இன்னொரு வார்த்தை 43ஆம் சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அடுத்து யாருக்கு சகாயம் பண்ணுறாரு? இந்த சொற்றொடரை பாருங்கள். யாருக்கு? திக்கற்ற நாளில் அவருடைய கனவுகள் ஏராளம், அவர் நினைவுகள் ஏராளம், அவருடைய கற்பனைகள் ஏராளம். இதை விட அவருக்கு எல்லாமே தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் சகாயர். சத்தமாக சொல்லுங்களேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2வது சொல்லுகிறார், 15ஆம் வசனத்தில், உங்களை விசாரிக்கும் தெய்வம். 15ஆம் வசனம், உங்களை விசாரிக்கும் தெய்வம். சொல்லுங்க, பார்க்கிற கர்த்தர், கவனிக்கிற கர்த்தர், பதிலளிக்கும் கர்த்தர், சகாயம் செய்யும் கர்த்தர். பாஸ்டர் டேவிட் குடும்பத்தை தேடி விசாரிக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
இத்தனை பேர் வந்திருக்கிறோமே, இத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்கிறோமே, இதுவரையும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவளை விசாரிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. 17ஆம் வசனம், உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சொல்லுங்களா? 17ஆம் வசனம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா அவர் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஜெபமா சொல்லுங்க. தேவனே, உடைய ஊழியனுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்தும். இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும், அந்நியன் அறியான். ஆனால் த லார்ட் வில் எஸ்டாப்ளிஷ். தமிழ் வார்த்தை போட்டிருக்குது, ஸ்திரப்படுத்துவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதில் ஒரு வார்த்தை இருக்குது, நீதி செய்வார். உண்மையாக எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு, இப்படி பண்ணிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே. இல்லை அன்பானவர்களே, பல நேரங்களிலே தேவன் தாம் செய்வதை உடனே வெளிப்படுத்துவதில்லை, காலங்கள் வெளிப்படுத்தும். கஷ்டம்தான், கடினமான வார்த்தை. சொல்லுங்கள் எல்லாரும். 17ஆம் வசனத்து 18ஆம் வசனத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்தி வரப்பா சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் நீதி செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. அவங்க சித்தப்பா, அருமையான சித்தி சாட்சி சொன்னாங்க. அன்னைக்கு சித்தப்பாவுடைய சாட்சியை கேட்டேன் ஆன்லைனில், அந்த சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன், அந்த அம்மாவுடைய பாஸ்டர்மாவுடைய சாட்சியை கேட்டேன். சொல்லுங்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி. தேவன் நீதி செய்வார். அவருடைய செவிகளை சாய்த்து உங்கள் ஜெபங்களை கேட்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. பார்க்கும் கர்த்தர், கவனிக்கும் கர்த்தர், பதிலளிக்கும் கர்த்தர், சகாயம் செய்யும் கர்த்தர், விசாரிக்கும் கர்த்தர், ஸ்திரப்படுத்தும் கர்த்தர், நீதி செய்யும் கர்த்தர், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் கர்த்தர். நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை தாவீது சொல்லுகிறார். 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 43ஆம் சங்கீதம் படிங்க, சீக்கிரமா படிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன், சத்தமா சொல்லுங்க, நீ ஏன் கலங்குகிறாய்? இதை ஆவியானவர் பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சொல்லுகிறார். எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? அது கலக்கங்கள் உண்டு. எவரி மேன் ஹாஸ் அ டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டவுட்டிங் டைம், டல் டைம். உலகத்தில் எல்லாருக்குமே அந்த உண்டு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? அதற்கு என்ன காரணம் சொல்கிறார் தெரியுமா? அதை மட்டும் அவருக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் டேவிட், உங்களில் நற்கிரிகள் ஆரம்பித்தவர் அதை முற்று முடிய செய்து முடிப்பார். இது ஒரு தடை தான், இது ஒரு இடைஞ்சல் தான், 1000 கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு பதில் அவரே சொல்லுகிறார். ஆமீன் சொல்ல மாட்டோமா? ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறாரு, நம்முடைய வாழ்வில் ஏன் இவை நடைபெறுகிறது என்பதை அவர் எப்பொழுது வெளிப்படுத்துவதில்லை, ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்துவார். Why Lord? இங்கே போட்ட ஆங்கிலத்தில் போட்டாங்க, தமிழ் பைபிளில் ஏன். அடுத்து ஒரு 13ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்குது. 13ஆம் சங்கீதத்தில் how long, why, how Lord. தமிழில் வேறு மாதிரி போட்டிருக்குது. தமிழில் 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே. தமிழ் பைபிளில் எது வரைக்கும், ஆங்கிலத்தில் how Lord. இது எப்படி ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையில் நடக்கும்? பாஸ்டர் டேவிட் அவர்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், 4 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 4 வார்த்தை. தேவன் உங்களை மறக்கவில்லை, உங்களை மறந்து போகவில்லை, உங்கள் நினைவாகவே கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். தேவன் மறக்கவில்லை, மறைந்து போகவும் இல்லை, உங்கள் நினைவாகவே கர்த்தர் இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகத்திலே உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள், பாஸ்டர் டேவிடை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நினைவு கூறும் தெய்வமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஒரு ஆங்கில வார்த்தை. when the outlook is dark, look the uplook. எல்லாம் இருளாக இருக்கும், மேல் நோக்கி பாருங்கள், வெளிச்சம் வரும். இது ஒரு இருளான நேரம்தான் உண்மையாகவே. இது காயங்கள் மாற்றுவது கடினம். பாட்டெல்லாம் பாடுறோம்,
காயங்கள் மாற்றும் நல் ஔஷத. திரும்ப சொல்லுகிறேன், நமது காயங்கள் எல்லாம் அவர் கட்ட அவர் மிகப்பெரிய மருத்துவர். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே இந்த குடும்பத்தின் காயங்களை நீர் மாத்திரம். பாஸ்டர் லூக்கா அவர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க, இப்போ கூட நீர் மாத்திரம் தான் கட்ட முடியும். நம்ம 1000 பேர் வரலாம், சொல்லலாம், ஆனால் தேவன் தான் கட்ட முடியும். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களிலே நற்கிரிகளை ஆரம்பித்தவர் முற்று முடிய அதை செய்து முடிக்க வல்லவர். சத்தமாக சொல்லுங்க, வல்லவர். இங்கே 4 காரியம் செய்யுங்க, அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 43ஆம் சங்கீதம், 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எஸ் 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 42 நாளில் கூட சொல்கிறார். 42 நாள் கூட, 42 நாள். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முன்னே பாஸ்டர் டேவிட் வாழ்க்கையில் அவர் பாராட்டின அதிசயங்கள் எல்லாம் சொல்லுங்க. முன்னே இன்று இருள் தான், ஆனால் ரிமெம்பர் த பாஸ்ட், ரிமெம்பர் த பாஸ்ட். கவனிங்க, அவர் யார் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறவர். தேவனை ஆராதிக்கிறவர் போட்டிருக்குது, துதியின் சத்தத்தை செய்கிறவர். ஆமேன். பாஸ்டர் டேவிட், டோன்ட் ஸ்டாப் இட். பலமுறை இந்த ஆலயத்தில் நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஊழியர் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். கடைசியாக பாஸ்டர் தேவராஜ் அவருடைய மனைவி இறந்த அன்னைக்கு காலையில் இருந்து கூட்டம் முடிச்சுட்டு சாயங்காலம் இங்கே வந்தேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு திருமணம், ஒரு கூட்டம் கண்ணமங்கலம் இடத்துல. ஐயா தான் என்னை அனுப்பி வச்சார். அன்னைக்கும் கூட அந்த தம்பி தான் வாசித்தார். அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், ஹலோ, 4 காரியங்கள் சொல்லுங்கள். முன்னே உடைய வாழ்க்கையின் அந்த சத்தம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். களிப்பின் சத்தம், துதியின் சத்தம், ஆலயத்தின் சத்தம். மறந்து போகாதீங்க. எங்கே? முன்னே. 4 காரியம் சொல்கிறான் அவருக்கா எல்லாருக்குமே. ப்ரே, ஜெபியுங்கள், துதியுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இன் இங்கிலீஷ் ப்ரே. 2வது பர்சியூ, தொடர்ந்து ஓடுங்கய்யா. நீங்கள் பண்ணுற ஊழியம். பாஸ்டர்மா கூட கடந்த வாரத்தில் பாலச்சந்திரன் கடந்த சில நாட்கள் முன்னால் அவருடைய மனைவியின் ஜப கூட்டத்துக்கு நான் ராத்திரி 1:15 மணிக்கு இங்கே வந்தேன். நல்ல கொற்ற மழை. தம்பி தான் நான் பிக்கப் பண்ண ஸ்டேஷனில். பஸ்ஸே கிடைக்கல, ட்ரெயினே கிடைக்கல. ஐ கேம் 1:15 நைட்டில். அந்த ராத்திரியில் எனக்கு அந்தம்மா சமையல் செஞ்சு போட்டாங்க. பசினா பசி. 4 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிச்சேன். அந்த ட்ரெயின் 3 மணி நேரம் மேல்மருவத்தூர் நின்றுச்சு. இறங்கி ஏறுவதற்கான வாய்ப்பே இல்லை. தண்டவாளம் மத்தியில் நிற்குது. இறங்கி ஏற வாய்ப்பும் இல்லை, அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. 1:15 மணிக்கு வந்தேன். அந்த 1:15 மணிக்கு எனக்கு உணவு அளித்தன ஒரு சகோதரி தாய். சொல்லுங்கள், முன்னே. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, காட் ரெக்கார்ட்ஸ் எவ்ரிதிங். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தொகையிடுகிறார். அது போடுவீங்களா? Psalm 87:5 அதில் போட்டிருக்குது. சொல்லுங்கள், 6ஆம் வசனத்தில் தேவன் தொகையிடுகிறார். பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் அம்மா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் கர்த்தர் தொகையிட்டிருக்கிறார். ஆங்கில வேதத்தில் காட் ரெக்கார்ட்ஸ், காட் ரெஜிஸ்டர். உங்கள் ஊழியம், உங்கள் தியாகம், உங்கள் அர்ப்பணம், உங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் தொகையிட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அதான் சொன்னேன், நீதி உள்ள ஒரு தெய்வம். 4 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4 காரியங்கள். ப்ரே, ஐயாவுக்கும் அம்மாவுக்கும். பெர்சியூ, தொடர்ந்து ஓடுங்கள். எல்லாம் வாய்த்துன்னு சொல்லுங்களேன், அவரை பார்த்து சொல்லுங்கள். எதை செய்தீர்களோ தொடர்ந்து செய்யுங்கள். டோன்ட் கிவ் அப். 3வது பெனட்ரேட், சத்துருவை நீங்கள் முறியடிப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மாபெரும் வரவேற்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களில் நற்கிரிகளை ஆரம்பித்தவர் அதை முற்றுமுடிய நடத்தி வருவார் என்று. He will accomplish what he planned in his life. அவர் எதை முன்குறித்தாரோ பாஸ்டர் டேவிட் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, அந்த
42:4 திரையில் போடுங்க தம்பி. 42:4 எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, களிப்பையும் துதியின் சத்தத்தையும் ஆரவார சத்தத்தையும் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைவேற்றி தாங்க. அதில் ஒன்று போட்டிருக்குது, இவைகளை நான் நினைக்கும் போது. ரொம்ப கஷ்டம். பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, இல்லாமை வரும்போது, மரணங்கள் வரும்போது we forget. ஆனால் தேவன் சொல்கிறார், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ரிமெம்பர். அது போடுறீங்களா? நினைக்கும் போது. சத்தமாக சொல்லுங்க. சத்தமா. எதை? உங்கள் ஆராதனையை, உங்கள் களிப்பை, உங்கள் துதியை, உங்கள் ஊழியங்களை. எல்லாரும் சொல்லுங்கள் அவரை பார்த்து, உங்கள் ஆராதனைகளை. அவரே பாடுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார். கஷ்டமான பாட்டு, அவர் பாடுற பாட்டு நான் கேட்டதே கிடையாது வரைக்கும். எங்கே தான் பிடிப்பாரோ தெரில. அது அன்னைக்கு தான் வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? குரல் இருக்குதோ ராகம் இருக்குதோ இல்லையோ, அந்த பாரத்தை சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் ஃபர்கெட். சொல்லுங்கள், நினையுங்கள். எது நினையுங்க? உங்கள் ஆராதனையை, உங்கள் களிப்பை, உங்கள் துதியை, உங்கள் தேவன் தந்த இந்த ஆலயத்தை. ஆமேன். அவர் சொல்கிறாரு, அதை நினைக்கும் போது எல்லாமே மாறுது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கலக்கம் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது. அதில் கூட போட்டிருக்குது. அதில் கூட 43:4 சொல்லுகிறார். தயக்கத்தை சொல்லுகிறார், கலக்கத்தை சொல்லுகிறார், கடைசியில் சொல்லுகிறார், இன்னும் துதிப்பேன். 43:4 போடுறீங்களா? சொல்லுங்கள், இன்னும் துதிப்பேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். தேவனுடைய பீடத்தண்டைக்கும் 43:4 தம்பி சொல்லுங்கள். தேவனுடைய பீடத்தண்டைக்கும் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திலும் தொடர்ந்து அவர்கள் பிரவேசிக்க, ஊழியம் செய்ய அதே தாவீது சொல்லுகிறான், இன்னும் துதிப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்கள், இன்னும். டோன்ட் ஃபர்கெட். இதை மறக்காதீங்க. ஆலயம், துதி, சத்தம், ஆர்ப்பரிப்பு, களிப்பை. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஒரே சரணம் பாடலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி, இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். சத்தமா எல்லாரும் வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை, மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். சத்தமா இன்னும் துதிப்பேன்,
எல்லாமே முடிந்தது. ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, where man ends there God starts. மனுஷன் எங்க முடிக்கிறானோ அங்க தேவன் ஆரம்பிக்கிறார். இவருடைய அந்த நிலையை ஆண்டவர் புரட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் ஊழியனை வாயத்தரம் சொல்லுங்க, எங்கள் போதகரை மறுபடியும் 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 ஆரவாரம், துதியின் சத்தம், களிப்பின் சத்தம், தேவாலயத்தின் சத்தம், கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லமா, நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. உந்தன் கல்லறையை புரட்டிடுவீர், எங்கள் ஊழியரை படுமுயர்த்தச் செய்வீர். எந்தன் கல்லறை போதகரை, எங்கள் போதகரை உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், சத்தமா எல்லாரும் பண்ண போறோம். 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. 43:3 எல்லாரும் ஸ்கிரீன்ல பாருங்க. முழு மனதோடு கரத்தை நீட்டி, தேவனே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும். எங்கள் ஊழியர் நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக, உம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேராக உமது அடியானை கொண்டு போவதாக. பாஸ்டர்மா மேலே வாங்க, பாஸ்டர்மா மேலே நீங்கள் வாங்க. உங்கள் மம்மி டேடி வந்திருக்கிறாங்களா? மேலே வாங்க. ஐயா, இவர் நேசிக்கிறது உண்மையானால், அன்பு கூறுவது உண்மையானால், ஐயா ஞாபகம் வரும்போது இவருக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. If you want to repay gratitude someone, remember them in your prayer. இவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் அழுங்க, ஆறுதல் சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்க. இதை ஜெபமா சொல்லுங்க, தேவனே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய அடியானுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அனுப்புங்க. அவைகள் அவரை நடத்தட்டும். உம்முடைய பரிசுத்த பர்வத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் அவரை கொண்டு போவதாக. சொல்லுங்க, தேவனே உம்முடைய வெளிச்சம் உம்முடைய சத்தியம் நடத்தட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா, இன்னும் 1000 பேருக்கு போதனை பண்றோம். ஆனால் பாடு வரும்போது நமக்கே ஒரு போதனை தேவை, நமக்கு ஒரு சத்தியம் தேவை, நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. எல்லாம் சொல்லுங்க, தேவனே முதடியானை பரிசுத்த பருவதற்கும் உம்முடைய மேலான ஊழியத்திற்கும் அவரை கொண்டு போவதாக. எல்லா ஊழியக்காரெல்லாம் ஜோபக்கு அன்பாக கேட்கிறேன். எல்லா ஊழியர்களும் ஜெபிங்கய்யா. எல்லா ஊழியர்களும் கரங்களை வைத்து அந்த பிள்ளைக்கு மேலே கொஞ்சம் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க. கரங்களை உயர்த்தி இந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்கள் ஆரம்பத்து நற்கிரியைகளை முற்றுமுடிய நடத்தி வருவார். அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வெளிச்சத்தையும் நடத்தி அவருக்கு பர்வதங்களுக்கு நேராக உங்களை கொண்டு போவார். சொல்லுங்க, பர்வதங்களுக்கு நேராக. எல்லா ஊழியக்காரர் வந்து தரப்பி ஜெபிக்க அன்பா கேட்கிறேன். எங்க நல்ல தகப்பனே, உங்கள் அடியானுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர், கவனிக்கிறீர், பதிலளிப்பீர். ஆண்டவரே, ஒரு தாயின் இதை உமக்கு மட்டுமே தெரியும். ஆண்டவரே, நான் கேட்டது போல உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய கிருபைகளையும் அனுப்பி இன்னும் அவர்களை வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் செய்யும் ஐயா. பக்தன் பாடுது போல மறுபடி எழும்பச் செய்யும். ஆண்டவரே, அந்த கல்லை புரட்டி போடுங்க, அந்த கல்லை புரட்டி போடுங்க, அந்த வேதனைகளை புரட்டி போடுங்க, மறுபடியும் எழச் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் நீர் வல்லமைகளை வெளிப்படுத்தும், சத்தியத்தை வெளிப்படுத்தும், வெளிச்சத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய கிருபைகளை அனுப்பி தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம்.